வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஊடக அமைச்சின் முன்னாள் செயலாளர் மீண்டும் விளக்கமறியலில். நாடாளுமன்ற ஓய்வூதியங்களை நீக்கும் சட்டமூலத்திற்கு உயர் நீதிமன்றம் அனுமதி. பாதுகாப்பு பணிகளுக்காக 2000க்கும் மேற்பட்ட போலீசார் கடமை. 2 கோடி ரூபாய் குஷ் போதைப் பொருளுடன் யாழ் வர்த்தகர் உட்பட 3 கைது. 154 கடவுச்சீட்டுகளுடன் போலி வெளிநாட்டு முகவர் கைது. பாடசாலை மாணவர்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதலில் காயமடைந்த 7 மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி. பெற்றோரிடம் பணம் சேகரித்தலை நிறுத்துமாறு பிரதமர் வலியுறுத்தல். பாலியல் மற்றும் எய்ட்ஸ் நோய்களுக்காக நாட்டில் 10,000க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை. முஸ்லிம் திருமண சட்டத்தை மாற்றியமைப்பதற்கான தனிநபர் பிரேரணை முன்வைப்பு. இளைஞரின் கோடாரி தாக்குதலுக்கு இலக்கான 17 வயதுடைய பாடசாலை மாணவி உயிரிழப்பு. தமிழீழ விடுதலை புலிகளை பற்றி பேசுவதற்கு ஜனாதிபதிக்கு முதுகெலும்பில்லை என நாமல் ராஜபக்ச விமர்சனம். எப்ஸ்டீன் கோப்புகள் தொடர்பில் பகிரங்கமாக மன்னிப்பு கோரினார் பிரித்தானிய பிரதமர். டித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட அனைத்து மாவட்டங்களையும் சேர்ந்த பாடசாலை மாணவர்களுக்காக ஜனாதிபதி நிதியத்தினால் வழங்கப்படும் 10,000 ரூபாய் கொடுப்பனவை வழங்குவதற்காக ஜனாதிபதி நிதியம் 192 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கியுள்ளது. குறித்த நிதி ஒதுக்கீடுகள் அனைத்தும் தற்போது அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் ஊடாக பிரதேச செயலாளர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளை தொடர்வதற்காக அரசாங்கத்தினால் ஒரு மாணவருக்கு 25,000 ரூபாய் வீதம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதில் திரைசேரியில் இருந்து 15,000 ரூபாவும் ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து 10,000 ரூபாவும் வழங்கப்படவுள்ளது. இதற்கமைய அம்பாறை, ஹம்பாந்தோட்டை, பொலனறுவை, மொனராகலை, மன்னார் மற்றும் வவுனியா ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்களுக்காக ஜனாதிபதி நிதியத்தினால் வழங்கப்படும் 10,000 ரூபாய் கொடுப்பனவு முழுமையாக கொடுத்து முடிக்கப்பட்டுள்ளது. ஏனைய மாவட்டங்களைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்களுக்கான குறித்த நிதியம் விரைவில் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பின் 121 முதலாவது உறுப்புரைக்கிணங்க நாடாளுமன்ற ஓய்வூதியங்களை நீக்குதல் என்னும் சட்டமூலம் தொடர்பான உயர் நீதிமன்றத்தின் தீர்மானம் சபாநாயகருக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. இன்று நாடாளுமன்றில் உரையாற்றிய சபாநாயகர் குறித்த சட்டமூலத்தின் எந்தவொரு ஏற்பாடும் அரசியலமைப்பின் எந்தவொரு விதிக்கும் முரணாக அமையவில்லை என உயர் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளதாக அறிவித்துள்ளார். இதன்படி இச்சட்டமூலத்தை நாடாளுமன்றில் சாதாரண பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும் எனவும் உயர் நீதிமன்றம் அறிவித்துள்ளதாக சபாநாயகர் தெரிவித்துள்ளார். 2020 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரின் போட்டிகளை காண வருகை தரும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு மக்களின் பாதுகாப்பிற்காக 1,500 போலீஸ் உத்தியோகத்தர்களும் 600 போக்குவரத்து பிரிவு உத்தியோகத்தர்களும் பணியில் ஈடுபடுத்தப்படவுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதற்கமைய பார்வையாளர்கள் விளையாட்டு அரங்கிற்குள் பெரிய அளவிலான பயண பொதிகள், கண்ணாடி போத்தல்கள், ட்ரோன் கருவிகள், சிறிய கூர்மையான கத்திகள், போதைப்பொருள் மற்றும் மதுபானங்களை எடுத்து வருவது முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக சிவில் உடையில் போலீஸ் உத்தியோகத்தர்களும் புலனாய்வு பிரிவு உத்தியோகத்தர்களும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 2 கோடி ரூபாவிற்கும் அதிக பெறுமதியுடைய குஷ்ரக போதைப் பொருளை நாட்டிற்குள் கொண்டு வந்த இலங்கை பயணி ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது இப்போதைப் பொருள் தொகுதியை மன்னார் பகுதிக்கு கொண்டு செல்வதற்காக மேலும் 2 நீர்கொழும்பு நகரில் உள்ள சொகுசு விற்பனை நிலையத்திற்கு அருகில் காத்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றது. இதற்கமைய இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் குறித்த 2 நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட பயணி யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடையவர் எனவும் அவர் அடிக்கடி விமான பயணங்களை மேற்கொள்ளும் ஒரு வர்த்தகர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்று அதிகாலை 12:35 மணியளவில் தாய்லாந்தின் பேங்காக் நகரில் இருந்து தாய்லாந்து ஏர்வைஸ் விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த போதே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பயணியின் பயணப்பையின் இரகசிய பகுதியில் 2 பொதிகளாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த 2 கிலோ 116 கிராம் குஷ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதன் சந்தை பெறுமதி 2,11,60,000 ரூபாய் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. உடன் கைது செய்யப்பட்ட ஏனைய 2 மன்னார் பகுதியைச் சேர்ந்த 43 மற்றும் 36 வயதுடையவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களுள் ஒருவர் தொழில்நுட்பவியலாளராக பணியாற்றி வரும் அதேவேளை இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளுக்காக கைது செய்யப்பட்ட 3 நபர்களையும் இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.
மோசடியான முறையில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையம் ஒன்றை நடத்தி வந்த பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். துபாய், ருமேனியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வேலை வாய்ப்பிற்காக நபர்களை சேர்த்து வந்த பெண் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட விசாரணை பிரிவின் பிரிவைச் சேர்ந்த அதிகாரிகளினால் கடந்த 3ஆம் தேதி குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். பணியகத்தின் விசேட விசாரணை பிரிவிற்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கமைய முல்லேரியாவ பிரதேசத்தில் வாடகை அடிப்படை புறப்பட்ட வீடொன்றில் இயங்கி வந்த இப்போலி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையம் சுற்றி வளைக்கப்பட்டது. இதன்போது குறித்த நிறுவனத்தை நடத்தி வந்த உடமுள்ள பிரதேசத்தைச் சேர்ந்த பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து 154 கடவுச்சீட்டுகள், வேலை ஒப்பந்தங்கள், மருத்துவ அறிக்கைகள் மற்றும் வேலை கோரும் விண்ணப்பங்கள், நபர்களின் சுயவிபர கோவைகள் அடங்கிய கோப்புகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. குறித்த பெண் இதற்கு முன்னர் 2016ஆம் ஆண்டில் பணியகத்தின் செல்லுபடியாகும் உரிமத்தை பெற்று வேலைவாய்ப்பு முகவர் நிலையம் ஒன்றை நடத்தியுள்ளார். எனினும் அவருக்கு எதிராக பணியகத்திற்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கு அமைய 11 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதனால் அவரது உரிமம் இடைநிறுத்தப்பட்டிருந்தமை மேலதிக விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. அத்துடன் இப்பெண்ணிற்கு எதிராக மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றத்தினால் திறந்த பிடியாணை ஒன்றும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. கைது செய்யப்பட்ட பெண் கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து இம்மாதம் 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். 2026ஆம் ஆண்டு முதற்கட்டமாக 15,000 பாடசாலைகளுக்கு ஸ்மார்ட் பலகைகள் வழங்குவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரிணி அமரசூரிய, ஸ்மார்ட் பலகைகளுக்காக பெற்றோரிடம் பணம் சேகரிக்க வேண்டாம் எனவும், பணம் சேகரிக்கும் நடவடிக்கைகளை பாடசாலைகள் உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைத்தளங்களில் வெளியாகும் போலி செய்திகள் மற்றும் வதந்திகளுக்கு முன்னுரிமை வழங்கி கேள்விகளை கேட்க வேண்டாம் என எதிர்க்கட்சித் தலைவரிடம் கேட்டுக்கொள்வதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் பீடத்தை மூடுவதற்கும் கம்பஹா விக்ரமாராய்ச்சி பல்கலைக்கழகத்தை மூடுவதற்கும் எவ்விதமான நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முறையான வழிமுறைகள் மற்றும் வளங்கள் இல்லாமல் கம்பஹா விக்ரமராய்ச்சி பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டதாக தெரிவித்துள்ள பிரதமர் அங்கு கல்வி பயிலும் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் இது குறித்து ஆராய்வதற்கு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு உரிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. இந்த ஆண்டு முதற்கட்டமாக 1500 பாடசாலைகளுக்கு ஸ்மார்ட் பலகைகளை வழங்குவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும், ஸ்மார்ட் பலகைகளுக்காக பெற்றோரிடம் பணம் சேகரிக்க வேண்டாம் என்று சுற்றறிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள பிரதமர், பணம் சேகரிக்கும் நடவடிக்கைகளை பாடசாலைகள் உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். நாடளாவிய ரீதியில் பாலியல் மற்றும் எய்ட்ஸ் நோய்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள 41 நிலையங்களில் 10,166 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் நேற்று இடம்பெற்ற வாய்மூல விடைக்கான வினா நேரத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் SM மெரிக்கார் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். நாடளாவிய ரீதியில் பாலியல் மற்றும் எய்ட்ஸ் நோய்களுக்கான பரிசோதனை மற்றும் சிகிச்சை மையங்களாக 41 நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றின் ஊடாக எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட 4,771 பேரும், சிப்லிஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட 1,469 பேரும், கொனோரியா நோயினால் பாதிக்கப்பட்ட 1,035 பேரும், ஹேர்பிஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட 2,891 பேரும் சிகிச்சை அல்லது சேவைகளை பெறுகின்றனர். பாலியல் நோய் தடுப்பு நடவடிக்கைகளுக்காக 2025 நவம்பர் 6ஆம் தேதி முதல் நிரந்தர பணிப்பாளர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார். 2025 டிசம்பர் 31ஆம் தேதியின் தரவுகளின்படி எய்ட்ஸ் நோயை தடுப்பதற்காக வழங்கப்படும் மருந்தின் கையிருப்பு 4 மாதங்களுக்கு போதுமானதாகும். உலகளாவிய நிதியம், இலங்கை குடும்ப திட்டமிடல் சங்கம் ஆகிய தரப்பினரிடம் இருந்து இந்த மருந்துகள் இலங்கைக்கு அன்பாக கிடைக்கின்றன. அவசர தேவைக்காக இந்த மருந்து சமீபத்தில் இலங்கை குடும்ப கட்டுப்பாட்டு அமைப்பிடம் இருந்து பெறப்பட்டது. எய்ட்ஸ் நோயாளர்களுக்கு வழங்கப்படும் அத்தியாவசிய மருந்துகளை தொடர்ந்து வழங்குவதற்கு சுகாதார மற்றும் தேசிய பாலியல் நோய்கள் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டம் மற்றும் மருத்துவ விநியோக பிரிவுக்கு பொறுப்பு காணப்படுவதாகவும், தற்போது எய்ட்ஸ் நோயாளர்களுக்கு வழங்கப்படும் மருந்துகளில் எவ்வித தட்டுப்பாடும் கிடையாது எனவும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். முஸ்லிம் திருமண சட்ட சீர்திருத்தத்தில் திருமண வயதை 18ஆக நிர்ணயித்தல் உட்பட முக்கிய முன்மொழிவுகள் உள்ளடங்கிய தனிநபர் பிரேரணைகளை புதிய ஜனநாயக முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான ஃபைசர் முஸ்தபா முன்வைத்துள்ளார். இத்தனிநபர் பிரேரணைகளை நேற்றைய தினம் நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீரவிடம் அவர் கையளித்துள்ளார். இச்சீர்திருத்தங்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் அடிப்படை உரிமைகள் கண்ணியத்தை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த பிரேரணையில் ஒரு
ஒரு திருமண உறவை மீட்டெடுக்க முடியாத நிலையை விவாகரத்திற்கான சட்டப்பூர்வ காரணமாக அறிமுகப்படுத்துதல் மற்றும் பரஸ்பர சம்மதத்துடன் விவாகரத்து பெறுவதற்கான நடைமுறையை உருவாக்குதல், முஸ்லிம் திருமண சட்ட சீர்திருத்தத்தில் திருமண வயதை 18ஆக நிர்ணயித்தல், திருமண பதிவேட்டில் மணமகளின் கையொப்பத்தை கட்டாயமாக்குதல், தகுதியுள்ள பெண்கள் காதிகளாக பணியாற்றுவதற்கான தடையை நீக்குதல் மற்றும் காதிகள் அனைவரும் சட்டத்தரணிகளாக இருக்க வேண்டும் என்ற முக்கிய முன்மொழிவுகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. பொலனறுவை முஸ்லிம் கொலனி கிராமத்தைச் சேர்ந்த 17 வயதுடைய பாடசாலை மாணவி ஒருவர் தனது வீட்டில் கோடாரியினால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். இம்முறை உயர்தர பரீட்சைக்கு தோற்றவிருந்த 17 வயதுடைய பாத்திமா நஷீமா என்ற மாணவியே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். குறித்த மாணவி கடந்த 17ஆம் தேதி பிரத்யேக வகுப்பொன்றில் கலந்து கொண்டு வீடு திரும்பியிருந்த நிலையில் வீட்டிற்கு வந்த 26 வயதுடைய இளைஞர் ஒருவர் கோடாரியினால் அவரது தலையில் தாக்கி பாரிய காயங்களை ஏற்படுத்தியிருந்தார். கோடாரி தாக்குதலில் காயமடைந்த மாணவி பொலனறுவை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் அவ்விளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். அனைத்து தகுதிகளையும் கொண்டிருந்த போதிலும் அரச பல்கலைக்கழக மருத்துவ பீடத்திற்கு அனுமதிக்கப்படாமல் நிராகரிக்கப்பட்ட இலங்கை மாணவர் ஒருவரை உடனடியாக பல்கலைக்கழகத்தில் சேர்த்துக் கொள்ளுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உயர் நீதிமன்றம் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிற்கு இவ்வாறு உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு பொரளை பகுதியைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல் மனுவை விசாரித்த பின்னரே நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. குறித்த மாணவர் இலங்கையின் காப்போத சாதாரண தர பரீட்சையில் சித்தியடைந்த பின்னர் அவரது தந்தை வெளிநாட்டில் உள்ள இலங்கை தூதரகத்தில் பணிபுரிந்த காரணத்தினால் ரஷ்யாவிற்கு சென்றுள்ளார். அங்கு அவர் இலங்கை உயர்தர பரீட்சைக்கு நிகரான சீனியர் ஸ்கூல் சர்டிபிகேட் எக்ஸாமினேஷன் என்னும் பரீட்சையில் சித்தியடைந்ததுடன் மருத்துவ பீடத்திற்கு தேவையான அனைத்து தகுதிகளையும் பெற்றிருந்தார். இருப்பினும் பல்கலைக்கழக நுழைவிற்கான தகுதிகளை அவர் பூர்த்தி செய்யவில்லை என கூறி அவரது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது. இதனை அடுத்து பாதிக்கப்பட்ட மாணவர் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். மனுவை விசாரித்த நீதியரசர் அர்ஜுன் ஒபேசகர தலைமையிலான ஜனக்டி சில்வா மற்றும் சோபித ராஜாகர்ணா ஆகிய நீதியரசர்கள் அடங்கிய அமர்வு மாணவர் தரப்பு நியாயங்களை ஏற்றுக்கொண்டது. குறித்த மாணவர் பல்கலைக்கழக அனுமதிக்கு தேவையான அனைத்து தகுதிகளையும் கொண்டுள்ளார் எனவும் அவரை நிராகரித்தது சட்டவிரோதமானது எனவும் நீதியரசர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் பல்கலைக்கழக அனுமதிகள் தொடர்பில் தீர்மானம் எடுக்கும் அதிகாரம் வெளிவகார அமைச்சுக்கு இல்லை என்பதையும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதன் அடிப்படையில் குறித்த மாணவரை உடனடியாக அரச பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்திற்கு அனுமதிக்குமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிற்கு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான இராணுவ வீரர்களின் போர் வெற்றியை பற்றி பேசுவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு தைரியம் இல்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச விமர்சித்துள்ளார். உலக நாடுகள் தமது சுதந்திர தினங்களில் படைப்பிரிவுகள் மற்றும் பிரிவுகளின் வெற்றிகளை பற்றி பெருமையாக பேசுகின்றன. முதல் மற்றும் இரண்டாம் உலகப் போரின் வெற்றிகள் கூட பேசப்படுகின்றன. டிட்வா சூறாவளியின் போது ஆயுதப்படைகளின் பங்களிப்பு பற்றி ஜனாதிபதி பேசினார். எனினும் விடுதலை புலிகளுக்கு எதிரான போர் வீரர்கள் வெற்றியை பற்றி பேச அவருக்கு தைரியம் இல்லை. நாங்கள் தமிழ் மக்களுடன் போர் புரியவில்லை. சுதந்திர தினத்தன்று இந்த வெற்றியை பெருமையாக கூற நாட்டின் தலைவருக்கு முதுகெலும்பு இருக்க வேண்டும். அமைச்சர்கள் பகிரங்கமாக மத தலைவர்களை விமர்சிப்பது நாகரிகமான சமூகத்திற்கு நலனை விட அரசியல் பழிவாங்கல்களுக்கே முன்னுரிமை அளிக்கின்றது. அதற்காகவே புதிய சட்டங்களை கொண்டு வர துடிக்கின்றது. சுதந்திர தினத்தில் ஒரு தரப்பினருக்கு மட்டும் கருத்து சுதந்திரம் வழங்கப்படுகின்றது. மற்றவர்கள் ஒடுக்கப்படுவதை அவதானிக்க முடிகின்றது. சுதந்திர தினத்தன்று நாட்டின் ஒரு பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட கருப்பு கொடி எதிர்ப்பு மற்றும் ஹர்த்தால் விவகாரத்தில் அரசாங்கம் இரட்டை நிலைப்பாட்டை கொண்டிருப்பதை காண முடிகின்றது. உண்மையான ஜனநாயகம் என்பது அனைவருக்கும் சமமான உரிமையை வழங்குவதே எனவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். களுத்துறை பேருவிலை கல்வி நிலையத்திற்குட்பட்ட 2 பாடசாலை மாணவர் குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட தகராறில் காயமடைந்த 7 மாணவர்கள் களுத்துறை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காப்போத சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள பாடசாலை மாணவர்களுக்காக இடம்பெற்ற விசேட வகுப்பில் கலந்து கொண்ட 2 பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவர் குழுக்களுக்கிடையில் இவ்வாறு தகராறு ஏற்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் அளுத்கம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். ஊடக அமைச்சின் முன்னாள் செயலாளரும் இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவருமான அனுஷ பெல்பிட் எதிர்வரும் 20ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தினால் இன்று இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு விசாரணைக்காக அவர் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே அவரது விளக்கமறியல் காலத்தை மேலும் நீடிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார்.